என்னங்க பிரச்சனை சொன்ன ஃபோன் வருது. ஹலோ. சொல்லுங்க. அப்படியா? கன்ஃபார்மா? ஓ, அப்படியே இந்த விஷயத்தை எங்கள் அம்மாட்ட நீங்களே சொல்லிவிடுங்க. என்னடா? யூ ஆஸ்க். ஹலோ, என்னங்க சொல்றீங்க? நிஜமாதான் சொல்றீங்களா? சரி வைங்க. என்னாச்சு? ஒன்றும் இல்லை. ஒரு சின்ன கன்ஃபியூஷன். என்னாச்சு? எதுக்கு அவங்க டென்ஷனா டென்ஷன் இருக்காங்க சொல்லுவாங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. டேய், உங்க அப்பாக்கு என்னடா ஆச்சு? ஏன்டா இப்படி தப்பு தப்பா முடிவு எடுக்கிறாரு? என்னம்மா என்ன ஆச்சு? டேய், உங்க அப்பா மீனாட்சி பேர்ல இந்த வீட்டை எழுதி வச்சிட்டாருடா. ரெஜிஸ்ட்ரேஷன் ஆபீஸ்ல இருந்து ஃபோன் பண்ணி சொல்றாங்க. என்னம்மா சொல்றீங்க? இப்ப என்ன குடிமொழிக்கு போச்சுன்னா அவர் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்காரு. நாம என்ன அந்த மீனாவை தெருவிலையா விட்டுட்டோம்? அவளுக்கு இந்த வீட்ல அதிகாரம் இல்லையா? ஆஸ்தி இல்லையா? டேய், உங்க அப்பா எலெக்ஷன்ல தோத்ததுல அவருக்கு என்னமோ ஆயிடுச்சுடா. இது வந்து எனக்கு சொல்லுங்க, நான் உள்ளதான் இருப்பேன். நான் வந்து உடனே பாக்குறேன். என்ன வாண்ணே வாங்க. அதை இந்த சைடு கொண்டு வந்து வைங்க. நல்லா உள்ள தள்ளி வைங்க. சார் சார் என்னதெல்லாம்? சார் எல்லாம் எம்எல்ஏ சேஃப்டிக்காக தான் சார் பண்ணுறோம். யாரை கேட்டதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? இன்னும் 10 நிமிஷம் தான் டைம் உங்களுக்கு. இது எல்லாத்தையும் தூக்கிட்டு வெளியே போகணும். ஒரு காக்கா இருக்கக்கூடாது உள்ள. கிளம்புங்க எல்லாரும். அப்பா கோச்சிக்காதீங்கப்பா. நான் தான் போலீஸ்க்கு மனு போட்டு பாதுகாப்பு கேட்டிருந்தேன்ப்பா. அது தொடர்ச்சியோட உயிருக்கு ஆபத்து இருக்கிற மாதிரி எடுத்துப்பா. 2-3 வாட்டி அவங்களை கடத்திட்டாங்க. இப்போ எம்எல்ஏ ஆகிட்டாங்க. நிறைய பேர் அவங்களை பார்க்க வருவாங்க. அதனால் எந்த ரிஸ்க் எடுக்க வேணாம்னு சொல்லி தான் இந்த பாதுகாப்புலாம்ப்பா. வேற ஒன்றும் இல்லைப்பா. யார் வந்தாலும் செக் பண்ணி உள்ள. சார் நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க. அவர் கொஞ்சம் டென்ஷன் ஆகிட்டாரு. நீங்கள் வேண்டிய ஏற்பாடெல்லாம் பண்ணுங்கள். அது யாராக இருந்தாலும் நானாக இருந்தாலும் என்ன நீங்கள் செக் பண்ணி தான் உள்ளே அனுப்பணும். சரிங்களா? சரிங்க சார். அந்த இது எங்க இருந்து மெட்டல் டிடெக்டர் எல்லாம் ரெடியா இருக்கு சார். அது வருது. அது வருது சார். அது யாரா இருந்தாலும் வீட்டு ஆளுங்க இருந்தாலும் நீங்க செக் பண்ணிட்டதுக்கு அப்புறம் உள்ள விடுங்க. சரிங்களா? வெற்றி, எதுக்கு இதெல்லாம்? அதெல்லாம் அப்படிதான் இருக்கும். உங்க பாதுகாப்பு ரொம்ப முக்கியம். அடிக்கடி நீங்க காணாம போறீங்க. அடிக்கடி உங்களை கடத்திட்டு போயிடுறாங்க. இப்போ நீங்க எம்எல்ஏ வேற ஆயிருக்கிறீங்க சார். நீங்க எனக்கு அப்டேட் பண்ணுங்க. எங்க வீட்டால இருந்தாலும் சரி, அதை நானே சொல்றேன். நீங்க செக் பண்ணிட்டு உள்ள அனுப்புங்க. சரிங்களா? ஓகே சார். வாங்க சார் போலாம். போயிட்டு வரேன் சார். பார்த்துக்கோங்க சார். ஓகே சார். அதுக்கப்புறம் இன்னொரு பேரிகார்டு கூட கொண்டாந்து அங்கே வைங்க சார். என்ன கன்று வச்சிருக்கீங்க? கன்று வச்சிருக்கேன். எந்ததான் கன்று? நான் இந்த தொகுதியில் எம்எல்ஏவா இருந்திருக்கேன், மந்திரியா இருந்திருக்கேன். எனக்கு கொலை மிரட்டல் இருக்கு. 10 வருஷமா இந்த துப்பாக்கி வச்சிருக்கேன். என்ன புதுசா கேட்குற நீ? சரிங்க சார். இந்த கன்னுக்கான லைசன்ஸ் கொடுங்க சார். லைசன்ஸ் தானே கதிர்? அப்பா லைசன்ஸை காட்டு. சரி சார். ஆல்ரெடி இந்த கன் லைசன்ஸ் எக்ஸ்பைரி ஆயிடுச்சு சார். எக்ஸ்பைரி ஆயிடுச்சா? ஆமா, 1 வாரம் தானே ஆச்சு. நான் ரெனியூவல் பண்ணிக்கிறேன். பரவாயில்ல சார். 1 வாரமோ 10 நாளோ இதை டிபார்ட்மெண்ட்டில் ஹேண்ட் ஓவர் பண்ணியிருக்கணும், இல்லைனா ரெனுவல் பண்ணியிருக்கணும். 2மே பண்ணலை. அப்படின்னா இந்த துப்பாக்கியால் இல்லீகலாக என்ன வேணாலும் நடக்க வாய்ப்பு இருக்குல்ல சார். சாரி சார். லைசன்ஸ் இல்லாத துப்பாக்கி வச்சுருந்ததுனால நான் உங்களை என்கொயரி பண்ணணும் சார். என்ன பதவி இல்லைங்கிறதுக்காக ஆளாளுக்கு பல்ல பிடிச்சி பார்ப்பீங்களா? என்னையா பண்றீங்க நீங்க? சார் 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 என்னாச்சு? வாடா நல்லவனே, இதெல்லாம் உன் ஏற்பாடு தானே? இல்ல என்னாச்சுன்னு சொன்னதானப்பா தெரியும். மாமா துப்பாக்கி வச்சிருக்காராம். அந்த துப்பாக்கிய வச்சு உங்களையும் உங்க பொண்டாட்டியும் கொலை பண்ணிடுவாராம். அதனால போலீஸ் வந்து முன்னெச்சரிக்கையா என்கொயரி பண்ணிட்டு இருக்காங்க. சார் என்ன சார் இதெல்லாம்? இல்லை மேடம், அவர் கன் லைசன்ஸை ரெனுவல் பண்ணாமல் வச்சிருக்காரு. அதுக்காக என் மாமனாரை விசாரிப்பீங்களா? ஏங்க அது இல்லைங்க. யாரா இருந்தாலும் விசாரிங்கன்னு நான் தாங்க சொன்னேன். அவர் ஒரு டியூட்டி தான் பண்றாருங்க. நம்ம தப்ப பாருங்க சார். இந்த பாதுகாப்பை ஏற்பாடு பண்றதே என் குடும்பத்தை எதிரிங்க கிட்ட இருந்து பாதுகாக்க தான். நீங்க இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா எனக்கு எதுவுமே தேவையில்ல. நான் ஐஜி கிட்ட பேசிக்கிறேன். நீங்க கிளம்புங்க. நீங்க என்னங்க நீங்க சார் ஒரு நிமிஷம் சார். அப்பா சாதாரண விஷயம். நம்பிட்டம்மா. ரொம்ப நன்றி எம்எல்ஏ. என்னங்க மாமா
என்னங்க ஏங்க அப்பா, என்ன பண்றேன்னா அப்பா. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல அபிராமி. என் வாழ்க்கையில யாருமே என்ன இப்படி கேள்வி கேட்டதே கிடையாது. எந்த இடத்துலயும் நான் இப்படி அவமானப்பட்டதும் கிடையாது. ஆனா இன்னைக்கு போற வரவெல்லாம் என்ன அவமானப்படுத்திக்கிட்டு இருக்கான். அதுவும் இன்னைக்கு என் வீட்ல என்ன அவமானப்படுத்துறாங்க. ஏங்க நம்ம குடும்பத்தோட பாதுகாப்புக்காக போலீஸ் நிக்கறாங்க. அவங்க செக் பண்றதுல தப்பு ஒண்ணும் இல்லங்க. நீங்க அந்த லைசென்ஸை ரெனியூவல் பண்ணிருக்கலாம்ல. ஓஹோ, அப்போ என்ன அரெஸ்ட் பண்ணணும்னு சொன்ன அந்த போலீஸ்காரன் மேல தப்பு இல்ல. என்ன இப்படி அவமானப்படுத்தணும்னு திட்டம் போட்டு வீட்டு வாசல்ல இப்படி ஒரு வேலையை பார்த்து வச்ச உன் மகன் மேல தப்பு இல்ல. இந்த துப்பாக்கியோட லைசென்ஸ் நான் ரெனியூவல் பண்ணாம இருந்ததுதான் தப்பு. என் மேலதான் தப்பு இல்ல. உன் பேச்சு ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா நீ எனக்கு எதிராக இப்படி திரும்புவோன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. நான் இது நீயா பேசல, உன் மருமக சொல்லி பேசிக்கிட்டு இருக்க. சந்தோஷமா எம்எல்ஏ மேடம்? ஃபர்ஸ்ட் என் புள்ளைய என்கிட்ட இருந்து பிரிச்ச, இப்போ என் பொண்டாட்டியை எனக்கு எதிராக பேச வச்சிருக்க இல்ல. நல்லா இரு, நல்லா இரு. மாமா, நான் என்னைக்குமே எந்த பந்தத்தையும் பிரிக்கணும்னு யோசிக்கல மாமா. எல்லாரும் ஒன்னா கூட்டு குடும்பமா இருக்கணும் தான் ஆசைப்பட்டிருக்கேன். துளசி நீ சும்மா இரு. இவரு தோத்து போன விரக்தியில பேசிட்டு இருக்காரு. அபிராமி, மாமா, நீ அதெல்லாம் எடுக்க சொல்லிட்டா நான் பட்ட அவமானம் எல்லாம் சரியா போயிடும். போன மரியாதை எல்லாம் திரும்ப வந்துரும். அப்படித்தானே? ஐயோ மாமா, என்னப்பா இல்ல. நீங்க? அவங்க மன்னிப்பு கேட்டுட்டாங்க, எடுக்கிறேன்னு சொல்லிட்டாங்க, உங்க காலில் கூட விடுறேன்ட்டாங்க. நாங்கள் வயசுல சின்னவங்க, நாங்கள் இறங்கி போறதுல தப்பு இல்லைப்பா. நீங்க வயசுல பெரியவர், நீங்க கொஞ்சம் பக்குவமா நடந்துக்கோங்கப்பா. நீங்க பேசுறதுலாம் கொஞ்சம் மனசு கஷ்டமா இருக்குப்பா. என்னடா பக்குவமா நடந்துக்கணும்? என்னடா பக்குவமா நடந்துக்கணும்? பக்குவமா நடந்துக்கிறத பத்தி நீங்க ரெண்டு பேரும் என்கிட்ட பேசுறீங்களா? ஏய், நீ அவளுக்கு திருட்டு தாலி கட்டணும் தானடா? அவ நீ திருட்டு தாலி கட்டணும்னு உன் மேல போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தா. நீங்க ரெண்டு பேரும் இப்ப எனக்கு பாடம் எடுக்கிறீங்க, பெருந்தன்மையையும் பக்குவத்தை பத்தியும் இல்ல. என்னப்பா பேசுறீங்க? ஏய், நிறுத்துடா. ஐயோ நீ யாருடா? ஈஸ்வரமூர்த்தியோட புள்ளங்கிற அடையாளத்தை தவிர உனக்கு வேற என்ன அடையாளம் இருக்கு? நீ இது வரைக்கும் சாப்பிட்டிருக்கியே, அந்த சாப்பாடு என்னோட உழைப்புல என்னோட சம்பாத்தியத்துல சாப்பிட்டது. நீ போட்டிருக்கியே இந்த Dress, இது கூட என்னோட சம்பாத்தியத்துல வாங்கினது தான்டா. வெற்றி வா. அத்தை, என்னத்த நீங்க எங்களுக்காக நீங்க பிரச்சனை பண்ணிக்காதீங்க. இது உங்க வீடு, நீங்க இருங்க, நாங்க போறோம். வாங்க வெற்றி, வா. என் புள்ள இருக்கிற வீடுதான் என் வீடு. வாங்க போலாம். வா வெற்றி. அம்மா அம்மா என்னம்மா செய்றீங்க? டேய் வெற்றி, அப்பா வீட்டை விட்டு வெளியே போறாங்கப்பா, போக வேணாம்னு சொல்லுங்கப்பா ப்ளீஸ். ஏய், என்னடா வேணும்னா நீயும் அவங்க கூட போ.